ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. இன்றைக்கான வீடியோவில் பறவை காய்ச்சல் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பிப்ரவரி 5ஆம் தேதியிலேருந்து நியூஸில் நிறையா பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? சென்னையில் அதுவும் இல்லாமல் சில இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காகங்கள் வந்து இறந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. பட் இன்றைக்கான வீடியோவில் இதை பற்றி டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் பார்ப்பீங்க. எதனால் பரவுது, காகங்களுக்கு மட்டும்தான் வருமா, ஹியூமன்ஸுக்கு வருமா, இல்லைனா வந்து நம்மளுடைய வீட்டில் வளர்க்குற பெட்ஸ் எல்லாத்துக்குமா வருமா, அப்படி வந்ததுன்னா அதுக்கான சிம்டம்ஸ் என்னென்ன, எதனால் இதெல்லாம் வருது, வந்தால் என்ன பண்ணணும், இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இன்றைக்கான வீடியோவில் பார்ப்பீங்க. பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான வீடியோ நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லியும் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு திங், பிப்ரவரி 5ஆம் தேதி சென்னையில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா காகங்கள்லாம் அங்கங்கே இறந்து கிடக்குது. முக்கியமாக ஃபஸ்ட்டு அங்கங்கே கிடைக்கும்போது பெருசாக எதுவும் கண்டுக்கல. பட் ஸ்டில் 1000 1500ன்னு அங்கங்கே நிறைய கொத்து கொத்தாக காகங்கள்லாம் இறந்து கிடக்குது. ஓகேங்களா? அந்த டைமில் எல்லாருக்குமே ஒரு ஃபியர் வருது. என்னடா இது எங்கே பார்த்தாலும் காகமாக இருக்குன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேருந்து பார்த்துருக்காங்க. அவங்க எடுத்து ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரியுது இது வந்து ஒரு கொடூரமான ஒரு நோய். இது பறவைகளுக்கு பரவி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நோய் பேர் வந்து H5N1 பேர்ட் ஃப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த நோய் வந்து பறவைகளுக்கு மட்டும்தான் வரும்னு கிடையாது, ஹியூமன்ஸுமே அஃபெக்ட் பண்ணும். ஆனால் ரொம்ப ரேராக தான் அஃபெக்ட் பண்ணும். ஆனால் பட் நிறைய பூனைகள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுங்களுக்கு ஈஸியாக அஃபெக்ட் ஆகும். அதுக்கான எதிர்ப்பு சக்தி பூனைகளுக்கு பெருசாக இல்லைன்னு தெரிஞ்சுக்கோங்க. பூனைகள் சீக்கிரமாக இறந்துரும் செய்யும். 48 மணி நேரத்தில் அந்த பூனைக்கு வந்துருச்சு அப்படின்னா சீக்கிரமாகவே இறந்துரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி முக்கியமாக எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்னையில் அடையாறு, நீலாங்கரை, அதுவும் இல்லாமல் வேளச்சேரி, திருவான்மியூர், பள்ளிக்கரணை, OMR, ECR இந்த மாதிரி இடத்துலலாம் நிறைய காகங்கள்லாம் இறந்துருக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. முக்கியமாக இது எப்படிலாம் ஸ்ப்ரெட் ஆகும், எங்கெங்கே இடத்துலலாம் ஸ்ப்ரெட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் கான்டாக்டில் இருக்கும்போது, முக்கியமாக வந்து பேர்ட்ஸ் நம்ம வளர்க்கும் போது, சில பேர் வந்து வீட்டில் வந்து பேரட்ஸ்லாம் வளர்ப்பாங்க, பேரட் வளர்ப்பாங்க, இந்த லவ் பேர்ட்ஸ் வளர்ப்பாங்க, மெக்கா வளர்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வளர்க்கும்போது அதுங்களுக்கு வந்திருக்கும். நமக்கு வந்து ஒரு ஹியூமனுக்கு ஜுரம்னா பார்த்தா தெரிஞ்சிடும். பேர்ட்ஸுக்கு வளர்க்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு பெருசாக தெரிய வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? ஸோ உங்களோட பெட்ஸ் நீங்கள் வளர்க்குறீங்கன்னா சீக்கிரமாக அதோடைய க்ளோஸ் கான்டாக்டில் இருக்காதீங்க. அப்படியே இருந்தாலும் அதை சானிடைஸ் பண்ணி வச்சுருங்க அது இருக்க ஏரியாவை. ஓகேங்களா? முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இது வேறு எப்படி பரவும், உங்களுடைய பெட்ஸ் டாக்ஸுக்கும் பரவும் இது. ஸோ டாக்ஸுக்கெலாம் வந்து ரா மீட் கொடுக்குறது, அன்குக்குடு மீட்டோ இது மாதிரி கொடுக்கறத கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணுங்கள். டாக்ஸுக்கு அன்குக்குடு மீட் கொடுக்கலாம். பட் ஸ்டில் இந்த மாதிரியான இஷ்யூ பரவிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து டாக்ஸுக்கு அன்குக்குடு மீட்டை கொடுக்கறது வந்து அவாய்ட் பண்ணியே ஆகணும். நீங்களும் கன்சியூம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த பவுல்ட்ரிஸ், இந்த கோழி பண்ணைகள்லாம் வச்சுருப்பாங்களா, பண்ணைய கோழி பண்ணை, காடை பண்ணை, ஸோ ஆட்டு பண்ணை, இந்த மாதிரி இடத்துல இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 48 மணி நேரத்தில் முழு பண்ணையுமே இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த மாதிரி பறவைகளுக்கு ஃபஸ்ட்டு இது எப்படி வந்தது, எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருந்தோ வெளி ஊரில் இருந்தோ இந்த பறவைகள் மைக்ரேட் ஆகி வரும் இல்லைங்களா, அது மூலியமாக தான் பரவுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டாமினேட்டட் வாட்டர், இந்த இந்த மோசமான தண்ணி இருக்கிற இடத்துல சரௌண்டிங்ஸ் நல்லா இல்லாமல் அந்த மாதிரி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து இந்த H5N1ன்ற நோய் வந்து பரவி வருது. அது மட்டும் இல்லாமல் இது ஹியூமன்ஸ்க்கு எப்படி பரவுது, அது மட்டும் இல்லாமல் ஹியூமன்ஸ்க்கு எப்படி பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து 2 வழி இருக்குது. க்ளோஸ் கான்டாக்ட், நீங்கள் வளர்க்குற பறவையாக இருந்தாலும் சரி, ஒரு பறவை இறந்துருக்கு கிட்ட போயிருந்தாலும் சரி, அந்த ஒரு அன்குக்குடு மீட்டை சாப்பிட்டாலுமே இது மாதிரி தான் ஹியூமன்ஸ்க்கும் பரவுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஹியூமன்ஸோட சலைவா வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்திருக்கு அப்படின்னா அவங்க சலைவாவை கீழே துப்புனாங்கன்னா அது வழியாகவும் வரும். அனிமல்ஸோட சலைவா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நீங்கள் இந்த நாயெலாம் வளர்த்துட்டு இருப்பாங்க, நாய் பூனைலாம் வளர்ப்பாங்க. பூனையெல்லாம் பெருசாக வந்து க்ளோஸ் கான்டாக்டில் வளர்க்குறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா அது கிட்ட வராது. பட் ஆனால் டாக்ஸ் வந்து நம்மளோட ஃபேஸ்லேயே வந்து லிக் பண்ணும் இல்லைங்களா, அதோட சலைவா மூலியமாகவே நிறைய பேருக்கு பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்ச நாளைக்கு அது லிக் பண்ணுறது, மூஞ்சிலலாம் வந்து லிக் பண்ணும். நான் பார்த்துருக்கேன் நிறைய பேரை. ஸோ அந்த மாதிரி கிட்டலாம் வந்து இது பண்ணுறதுக்கு அதோட சலைவால் இருந்து பரவும், பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இந்த மரத்துக்கு கீழே பைக் விட்டுருப்பீங்க, அதோடைய பேர்ட்ஸோட ட்ராப்பிங்ஸ் இருக்கும், எச்சம் போட்டிருக்கும். அதை வந்து நீங்கள் சிம்பிளாக டக்குன்னு தொடச்சி போட்டு போகாமல் அதை க்ளீனாக சானிடைஸ் பண்ணிவிடுங்க. தண்ணி ஊற்றி ப்ராப்பராக சானிடைஸ் பண்ணுங்கள். அது மூலியமாகவும் ஹியூமன்ஸ்க்கு ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். இந்த நானே பார்த்துருக்கேன். ஈவன் என்னுடைய பைக்கில் வந்துச்சுன்னா சும்மா தண்ணி ஊற்றிட்டு தொடச்சி போட்டு போயிடுவோம் இல்லைங்களா. பட் ஆனால் கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் சேஃபாக இருங்க. ஏன்னா அந்த பறவைக்கு இந்த நோய் இருந்துச்சுன்னா அதோட ட்ராப்பிங்ஸ்லும் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெட்ஸ் வளர்க்குறீங்க அப்படின்னா உங்களோட ஏரியாவில் இருக்க அந்த பெட்ஸோட சரௌண்டிங்ஸை ப்ராப்பராக சானிடைஸ் பண்ணி டெட்டால் வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணி ப்ராப்பராக சானிடைஸ் பண்ணி வைங்க. இல்லைனா ஹியூமன்ஸ்க்கு அஃபெக்ட் ஆகும், முக்கியமாக சில்ட்ரன்ஸுக்கு. ஓகேங்களா? ஏன்னா இது சில்ட்ரன்ஸ் அஃபெக்ட் ஆகி
ஆந்திராவில், ஹரியானாவில் இது மாதிரிலாம் பாஸ்ட் ஹிஸ்ட்ரிஸ் இருக்குது. இறந்தும் போயிருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து ரா மீட் சாப்பிட்டு இறந்துருக்கு. ஒரு சின்ன பையன் வந்து பார்த்திங்கன்னா எய்ம்ஸில் சேர்த்துருக்காங்க ஹரியானாவில். பட் ஸ்டில் அந்த பையனும் வந்து ஒரு 11 வயசு பையன், அவனும் வந்து இறந்துருக்கான். குளோபலாக வந்து பார்த்திங்கன்னா இது நிறையவே அஃபெக்ட் ஆகிருக்கு. நிறைய பவுல்ட்ரிஸ் வந்து பெரிய பெரிய பண்ணைகள்லாம் ஒரு கோழிக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த பண்ணையில் இருக்க மொத்த கோழியுமே இறந்துடும். லிட்டராக 48 மணி நேரத்தில் காப்பாற்றவே முடியாது. ஓகேங்களா, அந்த மாதிரி இறந்துருக்கு. குளோபலாகவே வந்து பார்த்திங்கன்னா 477 பேர் இந்த நோயால் இறந்துருக்காங்க. ஹியூமன்ஸ் மட்டுமே தெரிஞ்சுக்கோங்க. 1000க்கும் மேற்பட்டவருக்கு வந்திருக்கு. அதில் இறந்தது மட்டும் பார்த்திங்கன்னா 477 பேர் இந்த நோயால் இறந்துருக்காங்க. ஸோ யாருக்காச்சும் வந்து இதோடைய சிம்டம்ஸ்லாம் சொல்கிறேன் பாருங்கள். நார்மலாக எல்லாத்துக்கும் வர சிம்டம்ஸ் தான். ஃபீவர், காய்ச்சல் எது வந்தாலும் சரி போய் டாக்டர் ப்ராப்பராக போய் பார்த்துருங்க. முக்கியமாக ஐலாம் வந்து இந்த கண் இரிட்டேஷன், கண்ணெல்லாம் வந்து எரியுது, கண் வந்து ரெட்னஸாக இருக்குது, உங்களால் வந்து பாடியில் வந்து சோர்னஸ் தெரியுது அப்படின்னாலும் டாக்டரை போய் கன்சிடர் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு செக்கப் எடுத்துருங்க. இல்லைனா ரொம்ப ஏன்னா நம்ம வீட்டில் பசங்க இருப்பாங்க, சீக்கிரம் நமக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு நினச்சாலும் நம்ம வீட்டில் இருக்க சில்ட்ரன்ஸ்க்கு ஈஸியாக பரவிடும். ஓகேங்களா, ஸோ இதை வந்து ரொம்ப லத்தாஜிக்காக எடுத்துக்காதீங்க. ரொம்ப கொஞ்சம் சீரியஸாக இருங்க. ஓகேங்களா, ஈவன் நம்ம தமிழ்நாடு போர்டில் இருந்துக்கணும், டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சில அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அலர்ட்டாக இருங்க. ஏதாவது பறவைகள் இறந்து இருந்ததுன்னா கிட்ட போகாதீங்க. அதை வந்து ப்ராப்பராக வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள். உடனே ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதனால் ரொம்ப பரவும், பெரிய பிரச்சனையாக ஆகிறதுக்கு முன்னாடி சீக்கிரம் தடுத்து ஆகணும். ஓகேங்களா, பெரிய பிரச்சனை ஆனதுக்கப்புறம் எல்லோரும் பெருசாக பேசி அதுக்கப்புறம் சில பேர் ப்ராப்ளம் ஆகி தவறாக நடந்து அதுக்கப்புறம் நம்ம சேஃபாக இருக்கிறதோட வரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நடக்கும்போது கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கிறதுல எந்த தப்புமே இல்லை. இறந்துருக்க போட்டோன்னு சொல்லிட்டு உங்கள் வேலையை பார்க்காம ஒன்ஸ் அது மேலே சாண்டை போட்டு மூடுறதா இருக்கட்டும், இல்லைனா ப்ராப்பராக வந்து ரிப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும். உங்களுடைய வீட்டில் இருக்க நிறைய பேர் பெட்ஸ் வளர்ப்பீங்க இல்லைங்களா, முக்கியமாக வந்து பெட் ஷாப் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க சில பெட் ஷாப்பில். ஏன்னா அது நிறைய வேலை எடுக்கும், ப்ராப்பராக பார்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே க்ளோஸ் கான்டாக்டில் இருக்கும். ஒரு கூண்டில் இருக்கும், இன்னொரு கூண்டில் இருக்கும், பக்கத்துலேயே டாக்ஸ் இருக்கும், ஃபிஷ் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து இருக்கணும், சேஃபாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக சாட்டர்டே சண்டே, இன்றைக்கி சாட்டர்டே நாளைக்கு சண்டே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுவீங்க. என்னது இந்த நிறைய பேர் வீட்டில் நான்வெஜ் எடுப்பீங்க இல்லைங்களா, சிக்கன், மட்டன், வாட்டெவர் நீங்கள் எடுத்து சாப்பிடுவீங்க. பட் இன்றைக்கி கொஞ்ச நாள் அவாய்ட் பண்ண முடிஞ்சால் அவாய்ட் பண்ணுங்கள். இல்லைனா ப்ராப்பராக சானிடைஸ் பண்ணியிருக்க இடத்துல, க்ளீனாக வச்சுருக்க இடத்துல போயிட்டு குக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அன்குக்குடாக வந்து உங்களுடைய பெட்ஸுக்கும் போட்டுறாதீங்க. ஏன்னா சில இடத்துல டாக்ஸ்லாம் வந்து ட்ரெயின் ஆகியிருக்கும், அந்த அன்குக்குடு மீட்டை சாப்பிட்டு ட்ரெயின் ஆகிருக்கும். அவங்களுக்கு வந்து அதுக்கு குக்குடு மீட்டை போட்டால் சில சமயம் சாப்பிடாது. வேறு வழி இல்லை, நம்ம சேஃபாக இருந்து தான் ஆகணும். வந்துருச்சுன்னா தடுக்க முடியாது, பார்த்துக்கோங்க. முக்கியமாக கேட்ஸ் 48 ஹவர்ஸில் வந்து வந்துருச்சுன்னா காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். நம்ம ரொம்ப வருஷங்களாக வளர்த்துருப்போம், இறந்துருச்சுன்னா நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ சேஃபாக இருங்க. வீட்லேயும் அதே மாதிரி ப்ராப்பராக குக் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. எந்த ஒரு இது இருந்தாலும் போகும்போது மாஸ்க் போட்டு போங்க. திரும்பி வரும்போதும் ப்ராப்பராக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கிட்ஸோட பழகிறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நார்மலாக இருங்க. இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அது கூட கொஞ்ச நாளைக்கு ஃபுட்டு வைக்கிறது, கொஞ்சிறது. ஃபுட்டு வைங்க, தப்பு கிடையாது. பட் அதை கொஞ்சிறது, அதை வந்து பப்பி கிப்பின்னு சொல்லி கொஞ்சம் வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுக்கிறது, அந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்க்காதீங்க. ப்ராப்பராக இருங்க, சேஃபாக இருங்க. உங்களுக்கு இது மாதிரி வந்தால் உடனே ரிப்போர்ட் பண்ணுங்கள். ஹாஸ்பிட்டல் போயிட்டு அட்மிட் ஆகுங்க, போய் செக்கப் ப்ராப்பராக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான வீடியோ மற்றவங்களுக்கும் போய் சேரணும், இதுதான் இன்றைக்கி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ பி அவேர். இந்த மாதிரி மற்றவங்களும் உங்களுடைய நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். என்னுடைய சொந்தக்காரங்க வீட்லேயே வந்து புறாலாம் நிறைய வளர்ப்பாங்க. அதோட ட்ராப்பிங்ஸ்லாம் வீட்லேயே தான் இருக்கும். ஸோ சேஃபாக இருங்க. இந்த மாதிரி யாராவது பெட்ஸ் வளர்க்குறாங்கன்னா அவங்களுக்கு உடனே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். கண்டிப்பாக பரவாமல் பார்த்துக்கோங்க. எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான வீடியோ நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். See you in next video. Bye.